வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? நானும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கேன். எறா தொக்கு ஈஸியாக டேஸ்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தாளிப்பு வந்து கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிட்டு, நான் மிளகு வந்து எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன். பொரியலில் கூட காரம் கம்மியாக இருக்கும்போது அதை கடிச்சிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. சரிங்களா? 2 வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு நல்லா உரலில் 1-2மா தட்டிட்டேன். நீங்கள் பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் எறா இருந்தது. இந்த அம்மா கடைசியாக கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. சரி, அதை ஏன் அவங்க எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படணுன்ட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சேன். சரிங்களா? அதை தான் இன்றைக்கி நம்ம தொக்கு செய்கிறோம். சரிங்களா? அது நல்லா கலந்து விட்டுட்டு காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. சரிங்களா? அது வெந்து வரதுக்கு, அடி பிடிக்காமல் வெந்து வரதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா அற்புதமான எறா தொக்கு ரெடி. இது சாதத்தில் போட்டு ஸ்பெஷல் சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். ரசத்துக்கு, கிள்ளு மிளகாய் சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, தோசை கூட தொட்டுக்கலாம். இட்லிக்கு வந்து கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்ணுன்றதுனால இது இதுவாக இருக்காது. குழம்பா வைக்கும் போது அது நல்லாயிருக்கும். சரிங்களா? பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக யாருனாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம நேற்றுக்கு இது வந்து சாப்பாட்டுக்கு செஞ்சோம். நன்றி.